வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளோட லைஃப்லையும் கிச்சன்லையும் நமக்கு தேவையான நிறைய டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்காத புது புது டிப்ஸாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பொதுவாக பாதாம் பிசின் நம்ம ஊற போடணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியோ அல்லது சாயந்தரம் தேவைப்பட்டுச்சுன்னா காலையில் வெள்ளெண்ணையோ நம்ம வந்து ஊற போடணும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப குயிக்காக 5 மினிட்ஸில் ஊறுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வெயில் சீசனுன்றனால இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கனால நான் அப்படியே டைரெக்டாக மிக்ஸரில் சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா லைட்டாக இடிக்கல்லில் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரப்பான பவுடராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் சரிங்க, கொஞ்சம் கூட இது கெட்டே போகாது. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஒரு இஃப்தார் ட்ரிங்க் ரெடி பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்னாலும் ஃபைனல் மினிட்ல கூட நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். உடனே ஊறி வந்துடும். இப்போ கரெக்டாக பாருங்கள், நான் ரோஸ் மில்க் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் போடுறேன். இதுவே வந்து இந்த கப்பு ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுருங்க. எந்த விதமான கட்டிகளுமே இருக்கக்கூடாது. நான் கலந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க, ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை அப்படியே மூடி ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஊறுறதுக்கு 1 நாள் ஆகும். பட் ஆனால் நம்ம 5 மினிட்ஸில் ஊற போட்டாச்சு. ஸோ அது மாதிரி பவுடர் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் 5 மினிட்ஸில் நீங்கள் ஊற போட்டு எடுத்துடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ரோஸ் மில்க் நம்ம கலக்கும் போது பாதாம் பிசின் டைரெக்டாக வந்து கலக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த பாதாம் பிசினோட ஃப்ளேவரே பிடிக்காது. ஏன்னா அதில் வந்து எந்த விதமான ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் வந்து பாதாம் பிசின் நீங்கள் ரோஸ் மில்கில் கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதோட ஃப்ளேவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இழுக்கும். ஸோ அதனால் பாதாம் பிசின் சேர்க்கிறது பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பாலை ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் மட்டும் போதும். இதில் வந்து நம்ம சப்ஜாவும் இந்த மாதிரி பாதாம் பிசினை ஊற போட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக தேன் இருக்கிற வீட்டில் எந்த விதமான நோய்களும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, தேனில் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு பேச்சு வராத குழந்தைங்க வீட்டில் இருந்தால் டெய்லி நாக்கில் தொட்டு வச்சாலே உங்களுக்கு சரளமாக பேச்சு வரும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து சுடுதண்ணியில் எடுத்துக்கும் போது நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தெல்லாம் வந்து சுத்திகரிக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய தேனை நம்ம டைரெக்டாக எது வேணாலும் வாங்கிடலான்னு வாங்கிட முடியாது இல்லைங்க. ஸோ அதுக்காக இது எப்படி பியூர் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெழுகுவத்தியோ இல்லை ஒரு அகல் விளக்கையோ வந்து நெருப்பு காட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய தேனை இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எவ்வளோ டார்க்காக நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நம்ம வந்து இந்த நெருப்பில் காட்ட போகிறோம். டைரெக்டாக இல்லாமல் இந்த பேப்பர் மூலமாக காமிக்க போகிறோம். ஸோ இந்த பேப்பரில் காமிக்க உங்களுக்கு நார்மலாக ஒரிஜினல் இல்லாத தேனாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் எரிஞ்சு ஓட்டையாயிடும். ஆனால் ஒரிஜினல் தேனாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சேர்த்த அந்த தேனோட அந்த திக்னஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகி தண்ணி மாதிரி ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கொப்பளிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் டைரெக்டாக பேப்பர் மேலே காட்டுறேன். கொஞ்சம் கூட எரியவே இல்லை. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன் வந்து சூடாகி இந்த மாதிரி கொப்பளிச்சு நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலே இது நல்லா வந்து பியூரான ஹனி தாங்க. நம்ம ஹனி வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு பிராண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பியூர் ஃபார்ம்னு தெரிஞ்சால் நெக்ஸ்ட்டு அதே பிராண்டே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தேனை கீழே கொட்டிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பேப்பரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறி பிடிச்சிருக்கும். இந்த சாம்பலை லைட்டாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பேப்பரில் ஓட்டையே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது பியூர் ஃபார்ம் தான். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் வாங்க ஆரம்பிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தாத வெள்ளி பொருட்களை எப்படி பலன்னு வச்சுக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்களுக்கு வெள்ளி கொலுசோ அல்லது தோடோ செயினோ வந்து போட்டு விட மாட்டோம். ஆனால் லீவ் டயத்துலையோ அல்லது வெளியே எங்கேயாவது அக்கேஷனுக்கு போகும்போது அதெல்லாம் போட்டு விடுவோம். ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்போம். அது போட்டால் மட்டும் இல்லைங்க, பாக்ஸில் வைக்கும் போதும் கருத்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளி பொருட்களை எந்த பொருளில் வைக்கிறீங்களோ, பிளாஸ்டிக்லேயோ அல்லது எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி கற்பூரத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க.
இந்த கற்பூரம் உங்களோட வெளி பொருளை கருக்காமல் பார்த்துக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சாப்பாடுக்காக வாங்கின பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்வீட்காக வாங்கின பாக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. அதை சென்டராக வந்து கொஞ்சம் அகலமாக விரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஒரு மூடியில் குத்தி எடுத்துக்கோங்க. குத்தினதுக்கப்புறமா இந்த மூடி அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் பாக்ஸ், அதாவது பாக்ஸு, ஸோ இதை ஒரு செல்லோ டேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அடியில் ஒட்டி விட்டுக்கோங்க. சுற்றிலும் வந்து செல்லோ டேப் வச்சு நல்லா ஸ்டிஃபாக இது நிற்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. தூக்கி போடுற இந்த பாக்ஸை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொசுபத்தி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுபத்தி நீங்கள் கொளுத்தி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நடுவில் குத்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊக்கில், ஸோ அதில் வந்து நம்ம சொருவி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்மளோட கொசுபத்தியோட அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ்லேயே கலெக்ட் ஆகிரும். நம்ம கொசுபத்தி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா துணியில் பட்டுருமோ அல்லது எந்த இடத்துலையாவது பட்டுருமோன்ற பயமும் இருக்க வேண்டாம். ஸோ ஈஸியாக இதிலே கலெக்ட் பண்ணி நம்ம கீழே தூக்கி போட்டுக்கலாம். நான் குத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் குத்துனது கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் எடுத்துகிட்டு ஊக்க நல்லா மேல் எஜ்ஜில் குத்திக்கிட்டு நல்ல கேப்பும் இருக்கும். இதில் எதுலேயுமே அது வந்து படவும் படாது. இதில் எரிஞ்சு சாம்பல் தான் அந்த பாக்ஸில் படுமே தவிர இந்த நெருப்பு படாது. ஸோ அதனால் பிளாஸ்டிக் பாக்ஸ் தானே ஏதாவது ஆயிடும்ன்ற பயமும் இதில் வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட கவலையே நம்ம வீட்டில் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்றது தான். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசிலாம் வாங்கி வச்சுருப்போம், வண்டு வந்துடும். அது எப்படி வந்துட்டு மொத்தமாக போக்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான பொருள், கசூரி மேத்தி. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிடைச்சாலும் ஓகே, நீங்கள் கடைகளில் பவுடர் ஃபார்மில் வாங்கினாலும் ஓகே. ஒரு சின்ன காட்டன் கிளாத் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த துணியை அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த இடத்துலையும் கேப் இல்லாத மாதிரி. இப்போ ஃபோல்ட் பண்ண கிளாத்தை நல்லா டைப் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறேன். இதோட வாசனை இந்த துணியை தாண்டியுமே நல்லாவே வந்து வீசும். ஸோ இதோட கசப்பு தன்மையோட இந்த வாசனை வந்து வண்டுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசிக்குள்ளே இதை போட்டோன்னே வண்டு வராது. சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து வண்டு வச்ச அரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி மிளகா அப்புறம் இந்த வெந்தயக்கீரை பொடி வச்ச இந்த சின்ன துணியையும் நல்லா உள்ளே வச்சு அழுத்திட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரம் இந்த மூடியை மூடாமல் அப்படியே விட்டுருங்க. உள்ளே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் வந்து வெளிப்புறத்தில் வந்துடும். லைட்டாக அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா வண்டு வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, உருண்டை குழம்பு வச்சா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குது, அதுக்கு என்ன டிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 2-3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு போட்டதுக்குமே அல்லது டைரெக்டாக இந்த மாதிரி உருட்டி போட்டதுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, நல்லா அவிச்சு போடும்போது அது பக்குவம் வந்து கொஞ்சம் மாறினாலும் ரொம்ப ஹார்டாகிடுது. ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அதை கொதிக்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வருதுங்க. ஸோ டைரெக்டாக அந்த மாதிரி போடும்போது உடனே கிளறிடாமல் ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கமாக வேக வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். உருண்டைகள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.